இது வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடம்ப குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. இதில் இந்த வெள்ளரி காய் வந்து பெருசாகி பழுத்தா இந்த மாதிரி வரும். இது வந்து நல்லா பழுத்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் உள்ள தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா மாவு மாதிரி இருக்கும் அது. தோல் லைட்டாக உரிச்சோன்னாலே அது பாட்டே வந்துடும். இப்போது இந்த பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவை கிடையாது. இதை கிரைண்ட் பண்ணாலே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இதோட ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜூஸ் ரெடி ஆகிடும். வெள்ளரிப்பழ ஜூஸு வெயிலுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கு வெயில் காலத்தில் ஒன்றியும் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இது. இது வெயிலுக்கு இது ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேஸ்டியான வெள்ளரிப்பழ ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.